ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்னைக்கு டேட்டு 10/5/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை 4/5/2025 நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போது அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் இனி வரும் நாட்களில் நடைபெற உள்ளது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த மந்த் எண்டில் மே மாத இறுதிக்குள்ளே உங்களுக்கு OMR சீட்டு நீங்கள் சப்மிட் பண்ண OMR சீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ NTA ரிலீஸ் பண்ணோம். இதெல்லாம் ரிலீஸ் பண்ணோன்னே நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். வருகின்ற ஜூன் 14 நீட் ரிசல்ட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அதன் பிறகு ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டாக்கும் கவுன்சிலிங் நடைபெறும். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கோட்டாக்கும் கவுன்சிலிங் நடைபெறும். அதற்கான டென்டேட்டிவ் டேட் என்ன, அப்ராக்சிமேட்டாக எந்த டேட்டில் நடைபெறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாராவது நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உள்பட பிற மாநிலங்கள்லேயும் ஆல் ஓவர் இந்தியா, ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டாவில் நம்ம மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி எல்லா பக்கமும் 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்குறாங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது இந்த ஒரு சீட்டில் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ நடைபெறும், அதே போல் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் எப்போ நடைபெறும் அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் எப்போ நடந்துச்சு, இப்போது இந்த வருஷம் எப்போ நடைபெறலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் ரிப்பீட்டர்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் தெரியும். இப்போது ஃப்ரெஷர்ஸுக்கு இந்த தகவல் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பேப்பர் லீக் ஆனது, கோர்ட்டு கேஸு, இதன் காரணமாக கொஞ்சம் டிலே ஆச்சு கவுன்சிலிங்கு. இந்த வருஷம் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஜூலை லாஸ்ட் வீக்கு ஆர் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? எப்போவுமே உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் தான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு ஆல் இண்டியா கோட்டானுடைய ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்டு முடிந்த பிறகு அதன் பிறகு தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்டேட் கோட்டானுடைய ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டாக்கு 14th ஆகஸ்ட் 2024 23rd ஆகஸ்ட் 2024 வரைக்கும் நடந்துச்சு. அதனைத் தொடர்ந்து ஸ்டேட் கவுன்சிலிங் தமிழ்நாடு உள்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் 21st ஆகஸ்ட்லேருந்து 29th ஆகஸ்ட் 2024 வரைக்கும் நடந்துச்சு. சரி, இப்போது ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 29th ஆகஸ்ட் 2024. அப்போது ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு கேண்டிடேட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிறாரு. அவர் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச அந்த அலாட்மெண்ட்டை எடுத்துகிட்டு கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் அப்படிங்கிறது 29th ஆகஸ்ட் 2024. ஸோ இந்த தகவல்களெல்லாம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். எதனால் அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ கட்டணும், டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும், எந்த தேதியில் அமௌண்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற தகவலெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் பெற்றோர்கள் அதற்கேற்றாற்போல் தயாராகிக்குவாங்க. சரி, இப்போது ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 21st ஆகஸ்ட்லேருந்து 29th ஆகஸ்ட் 2024 வரைக்கும் நடந்துச்சு. இந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கில் இது தமிழ்நாடுக்கும் பொருந்தும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 5th செப்டம்பர் 2024. ஓகே, இப்போது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ எனக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் ஒரு சீட் கிடச்சிருச்சு, செகண்ட் ரவுண்ட்லேயும் ஒரு சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு
கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போது ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணால் 20-25 நிமிஷம் ஆயிரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் அது கம்ப்ளீட்டாக எல்லாமே கவர் ஆகாது. இப்போது ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்களுக்கு மட்டும் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது அவங்க விருப்பத்தை தேர்வு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, ஸ்டேட் கோட்டாலையும் ஒரு சீட் கிடச்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டேட் கோட்டாவில் இருக்கிற காலேஜும் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு, ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் ஒரு சீட்டு கிடச்சிது, ஸ்டேட் கோட்டாவில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் ஒரு சீட்டு கிடச்சிது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு கிடைச்ச சீட்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் போய் சேர்ந்தாச்சு. இப்போது அதன் பிறகு தான் ஸ்டேட் கோட்டா வருது, அதுலேயும் கலந்துக்கிட்டேன், அங்கேயும் சீட்டு கிடச்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்ச சீட்டை விட ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில் கிடைச்ச சீட்டு பெஸ்ட்டாக தெரியுது. பெஸ்ட் மீன்ஸ் எப்படி, டிஸ்டன்ஸ் வைஸ் பக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் எந்த காலேஜை ட்ரீமாக நினச்சிட்டு இருந்தேனோ அது ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்கல, ஆனால் ஸ்டேட் கோட்டாவில் கிடச்சிருச்சு. அப்படின்னா நான் இந்த ஆல் இண்டியா கோட்டா சீட்டில் ஜாயின் பண்ண சீட்டை என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கிடைச்ச சீட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆல் இண்டியா கோட்டா சீட்டே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் வேண்டாம் அப்படின்னா ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேங்களா? 2 சீட்டு கிடச்சிருச்சுன்னா இந்த 2ல் உங்களுக்கு எது பெட்டர் ஆப்ஷனோ இல்லை பெஸ்ட் ஆப்ஷனோ அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். சரி, இப்போது எப்போவுமே கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 ரவுண்டுக்கு மட்டும்தான் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு தேவைப்பட்டால் 4th ரவுண்டு, 5th ரவுண்டு, 6th ரவுண்டு அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஆல் இண்டியா கோட்டாவில் 6 ரவுண்டு நடந்துச்சு. அதாவது 3 ரவுண்டு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரவுண்டு 1, ஸ்பெஷல் ரவுண்டு 2, ஸ்பெஷல் ரவுண்டு 3 அப்படின்னு நடந்துச்சு. அதே போல் ஸ்டேட் கோட்டாலையும் ஸ்பெஷல் ரவுண்டு 1, ஸ்பெஷல் ரவுண்டு 2, ஸ்பெஷல் ரவுண்டு 3, டோட்டலாக ஆல் இண்டியா கோட்டாவில் 6 ரவுண்டு நடந்துச்சு, ஸ்டேட் கோட்டாவில் 6 ரவுண்டு நடந்துச்சு. அப்போது முதல் ரவுண்டில் சீட்டு கிடைக்காத மாணவர்கள் 2வது ரவுண்டு எப்போ கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்கான ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்டுக்கான ஷெட்யூல் கடந்த ஆண்டு 5th செப்டம்பர் 2024 19th செப்டம்பர் 2024 வரைக்கும் நடந்துச்சு. ஸ்டேட் கவுன்சிலிங் 11th செப்டம்பர்லேருந்து 27th செப்டம்பர் 2024 வரைக்கும் நடந்துச்சு. ஃபஸ்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் 27th செப்டம்பர் 2024 கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள். ஸ்டேட் கோட்டாவில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் கடந்த ஆண்டு 5th அக்டோபர் 2024. ஸோ கிட்டத்தட்ட இந்த தேதிகளில் மாணவர்களும் பெற்றோர்களும் தயாராக இருக்கணும். ஃபினான்சியலாகவும் சரி, மற்ற திங்ஸ் எடுத்துக்கிறதுக்கு, கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்ட் ஆகிக்கலாம். சரி, இப்போது முதல் ரவுண்டில் சீட்டு கிடைக்காதவங்க தான் செகண்ட் ரவுண்டில் கலந்துக்கணுமா அப்படின்னா இல்லை. அதே போல் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சிது, செகண்ட் ரவுண்ட்லேயும் சீட்டு கிடச்சிது அப்படின்னா அது ரவுண்டு 1க்கு சொல்கிற விதி எல்லா ரவுண்டுக்கும் பொருந்தாது. அதை பற்றி டீட்டெயில்டாக ப்ராஸ்பெக்டஸ் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் விதிகள் மாறுபடும். ஒரு ரவுண்டுக்கு சொல்கிறது எல்லா ரவுண்டுக்கும் பொருந்தாது. ஓகேங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் 2வது ரவுண்டில் அப்கிரேடேஷன் போடுவாங்க. அதாவது ரீஅலாட்மெண்ட்டு, எனக்கு அதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் 2வது ரவுண்டில் கிடைச்சா நான் அங்கே போய்க்கிறேன் அப்படின்றவங்களும் வருவாங்க. சீட்டு கிடைக்காத மாணவர்களும் 2வது ரவுண்டுக்கு வருவாங்க. தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் எப்போ நடந்தது லாஸ்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா 3rd அக்டோபர்லேருந்து 11th அக்டோபர் 2024 வரைக்கும் நடந்துச்சு. ஸ்டேட் கவுன்சிலிங் 9th அக்டோபர் 2024 18th அக்டோபர் 2024 வரைக்கும் நடந்துச்சு. லாஸ்ட் டேட் முதல் ரவுண்டில், அதாவது தேர்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைத்தவர்கள் 18th அக்டோபர் 2024 காலேஜில் போய் ஜாயின் பண்ணுவதற்கான கடைசி நாள். அதுவே ஸ்டேட் கவுன்சிலிங்கில் தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் 23rd அக்டோபர் 2024 கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள். இப்போது ஸ்ட்ரே ரவுண்டுக்கான ஷெட்யூலும் பிகினிங்லேயே கொடுத்துருந்தாங்க. அப்போது இது தேவைப்பட்டால் நடைபெறும். அதாவது சீட்டெல்லாம் 3 ரவுண்ட்லேயே ஃபில்லப் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரே ரவுண்டுக்கு வேலை இல்லை. சீட்டு வேக்கண்ட் இருந்ததுன்னா ஸ்ட்ரே ரவுண்டு நடக்கும். அதுக்கப்புறம்
ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 1, ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 2, ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3 அண்ட் ஸோ ஆன்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்டே ரவுண்டுக்கான ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் 22 அக்டோபர்லேருந்து 29 அக்டோபர் 2024 வரைக்கும் நடந்துச்சு. கல்லூரியில் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் சேருவதற்கான கடைசி நாள் 5 நவம்பர் 2024. ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் 5 அக்டோபர்லேருந்து 29 அக்டோபர் 2024 வரைக்கும் நடந்தது. இந்த மாணவர்களும் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 5 நவம்பர் 2024. சரி, இப்போது 4 ரவுண்டோட எல்லா சீட்டும் முடியும் அப்படின்ற பட்சத்தில் போன வருஷம் கல்லூரி துவங்குவது, அதாவது அட்மிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கான MBBS BDS அட்மிஷனை வந்து அந்த அகாடமிக் இயரை க்ளோஸ் பண்ணுறதுக்கான நாளும் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் அகாடமிக் செஷன் துவங்குவதற்கான நாளும் பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 2024. கமன்ஸ்மெண்ட் ஆஃப் அகாடமிக் செஷன், கல்லூரியில் பாடங்கள் துவங்குவதற்கான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 2024. முதல் ரவுண்டு 2வது ரவுண்டில் நடந்த அதாவது ஜாயின் பண்ண மாணவர்களுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா கல்லூரியில் ஜாயின் பண்ணிவிட்டு கல்லூரி துவங்குவது அஃபீஷியலாக துவங்குவது அப்படிங்கிறது 1 அக்டோபரில் துவங்குச்சு. ஜாயின் பண்ணுறது இந்த டேட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாடம் துவங்கும் நாள் 1 அக்டோபர் 2024. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கடந்த ஆண்டு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல். இந்த அடிப்படையில் தான் ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டாக்கும் கடந்த ஆண்டு ஷெட்யூல் போட்டிருந்தாங்க. வீடியோவோட பிகினிங்லேயே சொல்லிட்டேன், லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ், அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக்கு, அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸ், இதன் காரணமாக கொஞ்சம் டிலே ஆச்சு. அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஜூலை லாஸ்ட் வீக் ஆர் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் கவுன்சிலிங் கலந்தாய்வு அப்படிங்கிறது துவங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் அதற்கேற்றாற்போல் தயாராக இருந்துக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. எண்ட் ஆஃப் த வீடியோவில் திரும்பவும் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சார் அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் நீட் ஆஸ்பிரன்ஸும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் இன்றைக்கி போடுற அடுத்தடுத்த வீடியோஸையும் மறக்காமல் பார்த்துட்டு அதே போல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஹேவ் அ நைஸ் டே.